சார் வந்துட்டாங்க. அப்புறம் வாலி சார் வந்தாங்க. எல்லாம் உள்ளே போய் உட்காந்தாச்சு. அந்த பாடல் எழுத ஆரம்பிச்சாச்சு. வாலி சார் போட்ட ஃபஸ்ட்டு கண்டிஷனே, நீ இந்த பாட்டை பாடணுன்ட்டாங்க ரஹ்மான் சார் பார்த்து. என்ன அப்படின்னு கேட்டால், நீ பாடணும், எனக்கு இனிமேல் இந்த பாட்டு நீ பாடினா நல்லா வரும்னு தோணுது, ஒன்றும் இல்லைங்க பாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னாங்க வாலி சார். அதுதான் ஒரு அருமையான விஷயம். நீ பாடி நான் எழுதி அந்த பாடலில் மோ அல்லது மாங்கிற எழுத்தில் ஆரம்பிச்சேன்னா அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட். முக்காலா முக்காபுலா லேலா லேலா முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா எல்லாமே மூ அல்லது மாங்கிற அந்த எழுத்து வந்ததுன்னு அந்த பாட்டு பெரிய ஹிட். சரி பாடிடலான்னே, மூல பாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புகழும் ஒருவனுக்கு என்லேருந்து வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வந்து விழுகுது. எல்லாம் அந்த உற்சாகமாக அந்த மியூசிக் அதுக்கு வார்த்தையை சொல்ல எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் 2 பேர் யோசிச்சு பாருங்க. ஒரு சைடு வாலி சார், இன்னொரு சைடு ரஹ்மான் சாரோட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த வேலைகள் போயிட்டே இருக்குது. எழுதிட்டே இருக்கும். தடகளபதி தளபதி நான் தான்ங்கிற ஒரு வரி போட்டுக்கலாமாங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் தடகள வீரன் தானே ஹீரோ, தளபதி தானே ஒரு தடகளபதி தளபதி சார் வார்த்தை நல்லா இருக்கு, இதை போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாமே எழுதி முடிச்சாச்சு. பட் அந்த மூ அல்லது மா இதில் இல்லை. பரவாயில்ல, எல்லா புகழும் ஒருவனுக்குங்கிறத விட என்ன வார்த்தை வேணும், அது அமைஞ்சிருச்சல்ல, இது போதும். என்னப்பா நீ ஹாப்பியா அப்படின்னாங்க. ரொம்ப ஹாப்பி சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் அப்படி எல்லாம் இதாச்சுங்களா. அடுத்த நாள் லண்டன் கிளம்பிட்டாங்க ரஹ்மான். எங்கே பிஸி ரஹ்மான் சார். 2 நாள் கழித்து நான் அங்கே ரெக்கார்ட் பண்ணிடுறேன், இது பண்ணிடுறேன், லிரிக்ஸ் எல்லாம் பக்காவாக கொடுத்துருந்துச்சாச்சு. நான் அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் இது பண்ணிட்டு நைட்டு 2:30 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. சார் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே, ஆக்சுவலி இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எல்லா புகழும் ஒருவனுக்கு. ரொம்ப சந்தோஷம் சார், ஏன்னா நீங்கள் ஷூட்டிங் வேறு நெருங்கிருச்சலாமா சார், இன்னொரு 4 days தான் இருக்குது அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாலி சார் ஒன்று சொன்னார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன சார் அப்படின்னு, மூ அல்லது மாங்கிற எழுத்தில் பாடல் ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஆமாம் சார், நம்ம தான் அப்போயே டிசைட் பண்ணிட்டோமே, எல்லா புகழும் ஒருவனுக்குங்கிறத நம்ம எக்காரணம் கொண்டு மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னா, இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையரா வச்சுக்கோமா, இந்த பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தொகையரா வச்சுக்கோமா. வச்சுக்கலாம் சார் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா, வா சார் சொல்கிறாங்க ஃபோனில், முன்னாள் 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 வாடா, முன்னால் முடியும் தோடா அப்படிங்கிற ஒரு தொகைராவை போட்டுட்டு எல்லா புகழுமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. சார் சூப்பராக இருக்குது சார், ஏன்னா சார் எதிர்பார்த்ததும் வந்துருச்சு. இந்த வார்த்தைகளும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவன் ஓடி வர்றான் வரும்போது அந்த ரிப்பனம் பாக்கி இவனை ஜெயிக்கணும் அப்படின்னு வரும்போதே நான் இதை போஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த ஓடி வர்ற ஹீரோவுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும், தியேட்டர்லேயே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அப்படி வந்து அந்த ரிப்பனை கட் பண்ணோன்னே மியூசிக் ஸ்டார்ட் ஆச்சு, எல்லா புகழும் ஒருவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது சார் அப்படின்ட்டு சந்தோஷமாக இது பண்ணோன்னே சாங் அப்படி போட்டு கொடுத்தாங்க.